வணக்கம். பெண் அமைப்பு அப்படின்னு உருவாக்கிட்டோம். வாட்ஸ்அப் குழுவில் ஒரு 100-125 பேரை வச்சுக்கிட்டு அது ஒரு பெண் அமைப்புன்னு சொல்கிறது ரொம்ப வேடிக்கையாக இருந்தால் கூட, பெண் அமைப்பு அப்படிங்கிற ஒரு தேவை எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே புரிஞ்சுதான் இருக்குது. அதனால தான் நம்ம ரொம்ப அமைதியாக இதுக்கு அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற ஆர்வத்தோடு காத்துக்கிட்டு இருக்கிறோம். விட்டு விலகி போகாமல் இருக்கோம். அதுக்கான தேவை என்ன அப்படின்னா, நம்ம பார்க்க வேண்டியது ஒன்று தான். பெண்ணுங்கிற ஒரு நல்ல சக்தியை நல்லா முடக்கி மூலையில் போட்டு வச்சுருந்தாங்க. வன்முறையால் தான். பெண் பேசினா அடி உத, உனக்கு பேசுறதுக்கான தகுதி கிடையாது, உன்னுடைய பின் புத்தி, உன்னுடைய சொல்ல யாரும் கேட்க தயாராக இல்லை, தையல் சொல் கேளில் அப்படிலாம் சொல்லி பெண்கள் அடக்கி வச்சுருந்தாங்க. அந்த அடக்கி வச்சதில் கிடைச்ச சந்தோஷம் அவளை என்ன பண்ணுச்சுன்னா, வெளியில் வந்தும் எல்லாத்தையும் அடக்கணும் அப்படின்னு தோணுச்சு. பெண்கள் அடக்கி வைக்கிறது மட்டும் இல்லாமல் வெளியில் ஒரு அதிகார வெறி பரவ ஆரம்பிச்சிச்சு. அந்த அதிகார வெறி என்ன சாதிச்சிச்சு? அது ஏதாவது நியாயமான காரணங்கள் இருந்துச்சா? இன்னமும் நாடுகளை பிடிக்கணும், தங்களுடைய அந்தப்புறங்களை விரிவுபடுத்தணும் அப்படிங்கிற ஒரு அரசனுடைய சுயநலத்துக்காக வேண்டி போர்களை நடத்திக்கிட்டே இருந்தாங்க. அந்த போர்களுக்கு கொல்லப்படுறதுக்குன்னே ஆண்மகன்களை உருவாக்கிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ அம்மாக்களுடைய வேலை என்ன? குழந்தைகளை பெற்று போருக்கு அனுப்பிச்சு வைக்கிறது, அவங்க வளர்த்துறது, அத்தனையும் கண்கூட வீணாகிறதையும் குருதி வடிய சாகிறதையும் இவங்க பார்த்துட்ருக்கணும். இந்த காலத்து ஒரு அம்மாவுடைய மனசோடு அதை ஒப்பிட்டு பாருங்கள். அந்த காலத்துலேயும் அப்படி தான். இவங்க வீரம் அப்படின்னு சொன்ன அந்த வெட்கங்கட்ட தானமே இதுக்கு தான் அவங்களுடைய சுயநலத்துக்காகத்தான், வேறு எந்த காரணமும் கிடையாது. வீரமும் கிடையாது, விளக்கண்ணையும் கிடையாது. எப்படி வீரம் இருக்கும்? எவனுக்கு வீரம் இருக்கும்? எவனாக இருந்தாலும் 4 பேர் சேர்ந்து அடித்தா அடிபட்டு சாகத்தான் செய்வான். அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும். இப்போ திரைப்படங்கள் காட்டுற ஹீரோயிசம் எல்லாம் உண்மை கிடையாது, வெறும் பொய். இப்போ இப்படிப்பட்ட பெண்களை அவங்க நசுக்கின ஒரே காரணத்துக்காக அவங்களுக்கு இது ரொம்ப எளிமையாக இருந்துச்சு. நம்ம நினச்சா இப்படி நசுக்கி போட்டுடலாம். அதே மாதிரி வெளியிலையும் சரி, காலம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வந்து அந்த குடும்ப அமைப்பினுடைய அவ்வளோ குரூரமாக இல்லைன்னாலும் அந்த குடும்ப அமைப்பினுடைய சாயல் அப்படியே தான் இருக்குது. அந்த சாயலோடு தான் இன்னும் குடும்பங்கள் இருந்துகிட்ருக்கு. அதை மாறுபடுற பெண்களை அரக்கிகளாகவும் ராட்சசிகளாகவும் காட்டுறதுக்கு அவங்க உபயோகப்படுத்திக்கிட்டது தான் மதங்கள். இப்போ அந்த மதங்களுடைய பேரால் இப்படியெல்லாம் நடக்கும்போது பெண்கள் தங்களுக்கு மதங்களே இல்லை அப்படின்னு மறுக்கணும். பெண்ணுக்கு மதம் கிடையாது, பெண்ணுக்கு ஜாதி கிடையாது. எந்த பெண்ணும் தனக்கு ஜாதியை போட்டுக்கிட்டதும் கிடையாது. பெண்ணுடைய எந்த மதமும் பெண்ணை ஒடுக்கிறதா தான் இருந்திருக்கே தவிர அவளுக்கு நன்மை செய்கிற எந்த மதமும் கிடையாது. நீங்கள் வேணால் நல்லா யோசிச்சு பாருங்கள், அது விளக்கவே தேவையில்லை. மதங்களாகட்டும், அந்த மதங்கள் கொண்டாடுற பண்டிகைகளாகட்டும், அந்த மதங்கள் கடைப்பிடிக்கிற கோட்பாடுகளாகட்டும், எந்த மதம் இது நல்ல மதம் அது நல்ல மதம் அப்படின்லாம் சொல்லவே தேவையில்லை. அதனால தான் அண்ணா மதம் அபின் அப்படின்னு சொன்னார். ஆண்களுக்கு அது ரொம்ப பிடிச்ச விஷயந்தான். போதை ஏரிகளுக்கு அந்த போதை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் மதங்களையும் வச்சுக்கிட்டு அந்த மதங்கள் எதை வச்சு பெண்களை கட்டுப்படுத்த முடியுமோ அது எல்லாமே அவங்களுக்கு தேவையானதாக இருந்துச்சு. பெண்களுக்கு எதுவுமே தேவையில்லை. பெண்களுக்கு தேவை அவங்க குழந்தைகளை பெற்றுக்கணும், அந்த குழந்தைகளை அழகாக வளர்த்தணும், அந்த அன்போடு ஒரு பிணைப்போடு இருக்கணும். அதுதான் 5 வயசில் ஒரு குழந்தைய தலை சீவி பூ முடித்து போருக்கு போயிட்டு வாடா, அது நெஞ்சில் அடிபட்டு செத்துட்டு வாடான்னு சொல்கிறதெல்லாம் அது ஒரு மாதிரி ஒரு முட்டாள்தனமான இது. அதைத்தான் நம்ம போற்றிகிட்ருக்கோம். இன்னும் புறநானூறு தாய்கள், வீரம் செறிந்த தாய்கள்னு சொல்லிகிட்ருக்காங்க. உண்மையாக அது அனுப்புங்களேன், உங்கள் குழந்தைகளை அனுப்புவீங்களா? ஒரு குழந்தைக்கு காயம் பட்டாலே துடிச்சிட்டு போகிறவங்க தான் அம்மாக்கள்.
ஏன் அப்புறம் இப்படியெல்லாம் உருவாக்கி வச்சுருக்காங்க? அதுதான். இது எல்லாமே ஒட்டு மொத்தமாக ஆண் 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 அப்படிங்கிற திமிரு. அதில் உருவானதில் வந்து ஆண்களே சிக்கிக்கிட்டாங்க. இப்போ இதில் வந்து பெண்களை வந்து பலாத்காரம் பண்ணுறது, பெண்களை பாதுகாக்கிறதா நினச்சிட்டு அவங்க உள்ளே அடக்கி வச்சாலும் போர்னு வந்து அவங்க முதல்ல செய்கிறது என்ன? பெண்களை வந்து சீரழிக்கிறது. முதல்ல இந்த வெறி எதுக்கு? நம்ம வாழ பிறந்தோமா, இல்லை வெறி எடுத்து போய் வேட்டையாடிட்டு தெரிய பிறந்தோமா? வேட்டையாடின ஒரு காலம் இருந்துச்சு. அந்த மாதிரி தானே நாகரிகங்கிறது. அமைதியாக அழகாக வாழ்கிறதுக்கான முயற்சிகள் தானே நாகரிகம் அப்படிங்கிறது. ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறாங்க? அப்புறம் இன்னொன்று பாருங்கள், இவங்களுடைய அறிவுரை. ஒரு குழந்தை வந்து ஒரு 18 வயசு வரைக்கும், 20 வயசு வரைக்கும், சில பேர் 25 வயசு வரைக்கும் கூட படிக்கணும், கல்லூரியில் படிக்கணும். படித்து முடித்து வெளியில் வந்த பிறகு அவங்க கையில் புத்தகத்தோடு இருக்கணும். ஏன்னா அவங்க அறிவை விரிவாக்கிக்கணுமா, விரிவாக்கி இந்த உலகத்தையே வெல்லணுமா, அதான் வாழ்க்கையில் வெற்றி பெறணுமா. வாழ்க்கைங்கிறது பந்தயமா, போட்டியா, வெற்றி பெற விஷயமா? அது வாழ்க்கைங்கிறது வாழ்கிறதுக்கான எல்லாமே இந்த பூமியில் இருக்குது. பூமி எந்த வஞ்சனையும் செய்யாமல் எல்லாமே கொடுத்துருக்கு. சாப்பிட உணவு, உடுக்க துணி வேணும், எல்லாமே அறிவியலால் நீங்களும் கற்றுக்கிட்டீங்க. நீங்கள் அம்மனமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, வாழணும், சாகடிக்கக்கூடாது. மிருகங்கள் கூட தங்களுடைய உணவுக்காக மற்றொரு உயிரை கொல்லுது. அது வந்து அவங்களுடைய இயற்கையினுடைய நியதியாக இருக்குது. ஆனால் மனுஷங்களுக்கு அப்படி எதுவுமே இல்லையே, அப்புறம் ஏன் கொல்றீங்க? உங்கள் வெறி இப்படியே நடந்துட்டுருக்குன்னா, இப்போ இது பெண்கள் வந்து ஒடுங்கி இருந்தாங்க, ஒரு மிருகங்களை மாதிரி, வீட்டு விலங்குகள் மாதிரி கட்டி வைக்கப்பட்டு தீனி போட்ட மாதிரியோ, இன்னும் என்னென்னவோ கேவலங்களை சொல்ல முடியும். இனிமேல் நீங்கள் புதிய பார்வையோட திரைப்படங்களை பாருங்கள், அதில் பெண்கள் எப்படி காட்டுறாங்கங்கிறது. அந்த பழைய பார்வையெல்லாம் நிறுத்திட்டு நீங்கள் வந்து ஒரு மனுஷங்களாகவே மதிக்கப்படலை அப்படிங்கிற எண்ணத்தோட புதிய பார்வையோடு நீங்கள் வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா பெண்களுக்கு தெரியும், கண்டிப்பாக வந்து நம்ம வந்து ஒரு மனிதர்களாகவே மதிக்கப்படலை. ஆனால் நமக்கு இருக்கிற அறிவு வந்து ரொம்ப நல்ல அறிவு, நம்ம குணங்கள் வந்து நல்ல குணங்கள். இங்கே வந்து ஒரு புத்தகத்தில் படித்தேன், இங்கே வந்து வாழ்க்கையினுடைய உன்னதங்கள் எல்லாம் ஒடுக்கப்பட்டு தேவையில்லாத இழி குணங்கள் தான் இங்கே மேலோங்கி நிற்குது, அதனால தான் இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம் அப்படின்னு படித்தேன். இந்த வாழ்க்கையினுடைய இழி குணங்கள் எல்லாமே ஆண்கள் சம்மந்தப்பட்டதாக இருக்குது, வாழ்க்கையினுடைய உன்னதங்கள் எல்லாமே பெண்கள் சம்மந்தப்பட்டதாக இருக்குது. அதனால தான் இப்போ ஆண் பெண் அப்படின்னு சொல்லிட்டு இது பிளவுபடுத்துகிற முயற்சி இல்லை. யாரும் ஒருத்தர் அறியாமையில் தப்பு செஞ்சால், ஒரு குடும்பத்தில் ஆணை தவறு செஞ்சால் பெண் தட்டி கேட்கறது இல்லையா? அதே மாதிரி தான் அது, பெண் தட்டி கேட்குறது ஆண்கள் உடனே புரிஞ்சுக்கிறாங்க. ஆமாம், நீ சொன்னீங்கன்னா சரியாக இருக்கும். உள்ளூர் அவங்க மனசுக்குள்ளே அந்த எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கு. வழி வழியாக இந்த சமூகத்தில் என்ன தான் அவங்க ஆட்டம் ஆடினாலும், என்ன தான் சொன்னாலும், ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில பெரிய வேறுபாடு வந்துட்டாலும் கணவன் நினைக்கிறான், இந்த குழந்தைங்க வந்து தன்னுடைய மனைவிகிட்ட இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறான் பெரும்பாலான கணவர்கள். ஏன்னா பெண்கள் அப்படிங்கிறது அவனுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்குது. பெரும்பாலும் பெண்கள் தான் குழந்தைகளை வளர்த்தவும் செய்கிறாங்க. இப்படி இவ்வளவு பொறுப்பான பெண்கள் சக்தியை வந்து வீணடிச்சிட்டு அவங்கள வந்து சமையல் கட்டிலையும் பரிமாறுறதுக்கும் உங்களுக்கு பணிவிட செய்கிறதுக்கும் வச்சுக்கிட்டு வேறு என்ன சாதிக்க போகிறீங்க? இப்படியே காலங்கள் போயிடும். காலங்கள் போய் இயற்கையினுடைய அழிவில் நீங்கள் எல்லாம் செத்து போகிறதுக்கு முன்னால் வாழ்ந்து பார்ப்போமே ஒரு நல்ல வாழ்க்கையை. இயற்கை வந்து அழிச்சிட்டு போகட்டும், நீங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு ஏன் அழிச்சுக்கிறீங்க? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது. இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடிஞ்ச இது வந்து பெண் அரசியலாக தான் இருக்கும். அதனால தான் நம்ம பெண் அரசியல் முன்னெடுக்கிறோம். இதனுடைய வேகம், வீச்சு எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம அதை சரியாக செஞ்சோம்னா நிச்சயமாக அதில் சாதிக்க முடியும். சாதிக்கணுங்கிற எண்ணம் இருக்கணும். இது ஏதோ ஒரு வாட்ஸ்அப் குழு, ஒரு 4 பெண்கள் கிசு கிசுன்னு பேசிக்கிற விஷயமே அல்ல. நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய மாறுதலுக்குரிய விஷயம். சமூகத்தினுடைய அத்தனை வேண்டாத்தனங்களும் நிறுத்தப்பட்டு, அத்துணை தேவையற்றவர்களும் தகர்க்கப்பட்டு, அதாவது ஒரு குழந்தை வந்து ஆடை இல்லாமல் அம்மனமாக சுற்ற வேண்டிய நிலைமையில் இருக்கும்போது 1000 ஷோரூம்களில் கோடிக்கணக்கான ஆடைகள் தூங்கிட்டுருக்கு, ஸ்டாக் வச்சுருக்காங்கங்கிறதெல்லாம் எவ்வளோ கேவலம்,
இப்போ பெண்கள் வந்து நேர்மையாக அவங்களுடைய நல்ல இயல்புகளோடு அரசியலில் நுழையும் போது தான் இதெல்லாம் மாறும். ஸ்ட்ரிக்டாக, அதாவது மிக தெளிவாக அவங்க எல்லாத்தையுமே நோ சொல்ல முடியும். ஊழல், லஞ்சம், பேராசைகள், இவங்களுக்கு என்ன நிறைய இடங்களை பிடிச்சிட்டு நிறைய ஆண்களை அந்த புறத்தில் வச்சுக்கணுங்கிற எண்ணங்கள் இனி பெண்களுக்கு வரப்போகிறதே இல்லை. அதே மாதிரி தான் செத்துட்டா பெண்ணையும் சாகடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பெண்கள் வந்து தன்னுடைய மறைவுக்கு பின்னால் தன்னை தொட்டவனும் செத்து போயிடணும்னு இவங்க ஆயுளுக்கு இனிமேல் நினைக்க போகிறதில்ல. அதனால் அவங்க செஞ்ச எந்த முட்டாள்தனத்தையும் பெண்கள் இனி செய்ய போகிறதில்ல. அதனால் பெண்களை பார்த்து பயப்பட தேவையில்லை. தாயை பார்த்து எந்த ஆண், அதாவது யாரை பார்த்து என்ன குறை சொன்னாலும் தாயை பார்த்து குறை சொல்கிற ஆண்கள் வந்து எங்கே இருக்காங்க? அந்த மாதிரி தாய்மையான ஒரு அரசியல் வரணும். இதுக்கு முந்தைய பெண்களுடைய அரசியலை நான் இதில் சேர்த்திக்க விரும்பலை. அவர்களுடைய விதம் வேறு. நான் சொல்கிறது ஒரு புதிய அரசியல், பெண்கள் முன்னெடுக்கும் பெண்மை அரசியல், மென்மையான அரசியல், அது வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். அது நடக்கணும். அது நடந்தால் தான் விடிவு. காலங்காலமாக எழுத்தாளர்கள் என்னென்ன நினச்சாங்களோ எல்லா தலைவர்கள் அவங்கள வச்சு கொண்டாடிட்டுருக்காங்க. அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த தலைவர்களை தட்டி விட்டு அவங்களுடைய கருத்துக்களை எடுத்துக்காமல் இவங்களுடைய எல்லாமே அபத்தமாக இருக்குது. அந்த தலைவனுக்கு சிலை வைக்கிறது, அந்த சிலை வைக்கிற இடத்துக்கு போராடுறது, அந்த சிலையை பராமரிக்கிறதுல உடச்சிட்டான்னு சொல்லி சண்டை போடுறது, இவங்களுக்கு எப்போ பாரு எதிர்ப்பும் சண்டையும் இதுவும் இருந்துக்கிட்டே இருக்கணும்னா என்ன செய்ய முடியும்? வாழ்க்கை எப்படி நீங்கள் வாழ்வீங்க? புக்கு படித்தவன் நல்லா எழுதணுமா? என்னத்தை எழுத முடியும்? நமக்கு தேவை நல்ல வழிகள். அதாவது ஒரு 20 வயசு வரைக்கும் ஒரு குழந்தையை படிக்க வைக்கிறீங்கன்னா அந்த 20 வயசுக்குள்ளே அவன் ஒரு நல்ல மனிதனாக உருவாகிறக்கான அத்தனையும் சொல்லி கொடுத்துடணும். இங்கே ஈசாப் கதைகளையும் நரியும் காக்காயும் வடை சுட்ட கதையையும், அப்புறம் நரி வந்து எட்டி எட்டி பார்த்து ஏமாந்து போன கதையும், கொக்கை வரவழைச்சு தட்டில் மீன் போட்ட கதை, இதே மாதிரி கதைக்கொதுவாத கதைகளையும் சொல்லிகிட்டு இருக்கிறத விட்டுட்டு கார்ல் மார்க்ஸினுடைய தத்துவத்தை, அந்த சமத்துவத்தை, இந்த உலகங்கிறது பொதுவானது அப்படிங்கிற விஷயத்தை, இந்த பூமி வந்து உனக்கு மட்டும் சொந்தம் இல்லை, நீ மட்டும் அனுபவிக்கணும்னு நினைக்காதே, அது ரொம்ப கேவலம், நீ வசதியாக இருக்கிற பணக்காரனாக இருக்காங்கிறது பெருமிதம் அல்ல, நீ வந்து மற்றவங்களுக்காக நிறைய செய்கிற அப்படிங்கிறதும் மற்றவங்களுக்கும் அந்த தெளிவை ஊட்டுற அப்படிங்கிறது தான் உன்னுடைய கண்ணியம், உன்னுடைய பெருமிதம் அப்படிங்கிற சொல்லிக் கொடுக்கணும். இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம கல்வியில் புகுத்தணும். கல்வியினுடைய 80% இதுவாகவும், மீதி திறமை இருக்கிற மாணவர்களுக்கு, அவங்க யாராக இருந்தாலும் சரி, ஜாதி மதம் இனம் எதுவும் பார்க்காம திறமை இருக்கிற மாணவர்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கணும். இதுதான். அப்புறம் அப்பாக்கள் அம்மாக்கள் எல்லோரும் சேர்ந்து படிக்கிற இந்த கல்வி முறை, அசிங்கமான கேடுகட்ட கல்வி முறை மாறணும். தாய்மொழியில் கல்வி கொடுக்கணும். இப்போ கல்வியை பொறுத்த மட்டும் பெண்ணுக்குன்னு நிறைய திட்டங்கள் இருக்குது. அதையெல்லாம் செயல்படுத்தினாலே இந்த சமூகம் கூடிய சீக்கிரம் மாறிடும் அப்படிங்கிறது பெண் நம்புது. அதை பற்றி நிறைய பேசுவோம். நன்றி, வணக்கம்.